வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மூங்கில் அரிசி வெடிக்கும் பருவம் இந்த புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். கவிஞர் சக்தி ஜோதி நிறைய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க. முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் ஆண்களின் ஆண்மைய கருத்துருவாக்கம் அப்படிங்கிறதுல முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. இப்போ இந்த மூங்கில் அரிசி வெடிக்கும் பருவம், மூங்கில் அரிசி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, மூங்கில் செடிகளில் 20 ஆண்டுகள்லேருந்து அது 120 ஆண்டுகள் வரைக்கும் டைம் எடுத்துக்குமா. அந்த வரைக்கும் அந்த மூங்கில் அரிசி, அதாவது அது வந்து தன்னுடைய முதுமையை அடையிறப்போ, அந்த செடி தன்னுடைய முதுமையை அடையிற வரைக்கும் அது வித்துக்களை விட்டு செல்றது தான் அந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது. அது எப்படி 20லேருந்து 120 ஆண்டுகள் எடுத்துக்குமோ, அது மாதிரி இவங்களோட கவிதைகள் இந்த தொகுப்பு வர்றதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுத்திருக்காங்க. அது வரைக்கும் அவங்க வந்து கவிதைகளை, நிறைய கவிதைகள் படைச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு தமிழ் புலமை பெற்றவங்க அப்படிங்கிறதும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை சாதாரணமாக வந்து நிறைய இடங்கள்ல பெண்கள் வந்து அடக்கப்பட்டிருக்காங்க அல்லது வீட்டுக்குள்ள அடைப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க எழுதக்கூடிய கவிதைகள் கொடுக்கக்கூடிய வலி அது வேற. அதே சமயத்துல ஒரு சூழல் நல்லா அமைஞ்சு ஒரு அருமையான கணவர், ஒரு அழகான குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது அவர்களோட எண்ண ஓட்டங்கள் எப்படியா இருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய வகையில சக்தி ஜோதியோட கவிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களோட கவிதைகள்லேருந்து ஒரு கவிதையை நான் வாசிச்சு காட்டுறேன். தழல் மேனியுடைய ஒருத்தி குனிந்து சலங்கை அணிந்து நடனத்திற்கு தயாராகும் நிலையை அதிகாலையில் நினைத்து கொண்ட சித்திரம் வரையும் ஒருவன் இசையையும் தாளத்தையும் அதன் வல்லின மெல்லினங்களையும் வாங்கி உயிர்த்தெழும் அவளின் பாதங்களை வரையத் தொடங்கினான். ஆடலில் மெய்மறந்த விழிகளுடன் இருக்கும் அவளின் உயிர்த்த பாதங்களிலிருந்து ஒலிக்கும் சொற்களில் யாவருமே கிறங்கி இருப்பதாக இருமாந்திருந்தாள் அவள். தாளக்கூறுகளின் விசித்திர கூர்மையில் அசையும் அவள் உடலையும் அதன் நெளிவுகளில் குழைவையும் மனதில் ஏந்தியபடி செஞ்சாந்து குழம்பிட்ட அவளின் பாதங்களை வரைந்து முடிக்கையில் பாதி மூடிய விழிகளுடைய அவள் அவனிடத்தில் வசியப்பட்டிருப்பதாக நினைத்து கொண்டான் அவன். அப்போ அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய நிலைப்பாடு அல்லது அவளுடைய யூகங்கள் என்னவா இருக்கு, அந்த ஆண் என்னவா நினைக்கிறான் அப்படிங்கிறத இந்த கவிதை அழகா இது பண்ணியிருக்கு. சொல்லாடல் வந்து இதுல ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுன விஷயம். இன்னொரு கவிதை மன அறை. இந்த மன அறையோட எல்லாருமே பொருந்தி போக முடியும் இந்த கவிதை. என்னிடம் பகிர்ந்து விடு என்கின்றன பறவைகள், என்னிடம் பகிர்ந்து விடு என்கிறது வானம். எளிதில் பகிர்ந்து கொள்ள இயலாத அனுபவம் வாய்த்தது அவளுக்கு என்பதை அறியாமல் ஆழமான முயங்குதலின் நீட்சியாக பரத்தலின் விளிம்பிலோ மிதத்தலின் மையத்திலோ அவளுக்கு உணர்த்திய அதை அனுபவ பகிர்தலாக அதன் வாசனையை இழக்க விரும்பாமல் மன அறைக்குள் அடைத்து கிடக்கிறாள். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது இல்லையா? சில பரவசங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடியது. அது ஏற்படுத்தக்கூடிய சஞ்சலங்களும் அது கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமும் பிரத்யேகமானது. அதை பகிர்ந்து கொள்ளவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை முழுமையாக மற்றவங்களுக்கு கடத்துறதுங்கிறது வந்து சாத்தியமே படாது. ஆக எது வந்து கேட்டாலும் மனதை திறந்து சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது. சொன்னாலும் அடித்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிற வகையில் இந்த கவிதை. இன்னும் ஒரு கவிதை நிலவின் போக்கில் சுழலுதல். நிலவின் சுழற்சியில் பெண்மை நிறைந்து கரைந்தது, வளர்ந்து ஒளிர்ந்தது. காதலின் துணையுடன் முந்தில நிலா நாளை நனைத்தாள். ஒளித்து வைக்க இயலாத வேட்கை அவளை மேலும் பலவீனமாக்கியது. வளர்ந்து தேய்ந்து தடுமாறுகிற உணர்வுகளில் தோய்ந்தாள். நிலா தன் போக்கில் சுழல இவள் அதன் போக்கில் பொங்கித் தணிகிறாள். இந்த கவிதையை ஒரு பெண்ணால் கண்டிப்பாக அர்த்தப்படுத்திக்க முடியும். ஏன்னா இது வந்து இது நிலாவோட அந்த மறைதலையும் எழுதலையும் அதன் மூலம் நடக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் கடத்தக்கூடிய இந்த கவிதையில் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான அந்த மூட் ஸ்விங்ஸை பற்றி மூட் ஸ்விங்ஸை பற்றி இதில் உள்ளடங்கி இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா எப்படி வந்து நிலவுக்கான அந்த வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறதுல மாறுபாடுகளும் அதன் மூலமாக பூமிக்கு நடக்கக்கூடிய அதிர்வுகளும் இருக்குமோ, ஒரு கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றமாகட்டும்
இல்ல மன உணர்வுகள்ல மனிதர்களுக்குள்ள ஏற்படுற மாற்றமாகட்டும், அத வந்து 2யும் பொருத்தி பார்க்க முடியும். அப்படி இந்த உணர்வுகள, பெண்ணுடைய உணர்வுகள அவளுடைய மாத மாதாந்திர அவளுடைய அ காலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த காலங்களோட பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கவிதையில நான் அது பொதிந்திருக்கிறதா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னொரு கவிதை. "ஒருவர் கனவினை" அப்படிங்கிறது இதுக்கு தலைப்பு. நிர்வாணத்தின் கதைகளால் நிரம்பியிருந்த இரவுகளின் அந்தரங்க வழித்தடத்தை உணர்ந்து கொண்ட கணத்தில் அவளுக்குள் அவனும், அவளுக்குள் அவளும் ஊடுருவி வெளிவந்தனர். ஒருவர் கனவினை மற்றவர் காணும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இது ஒவ்வொன்னுலயுமே வந்து அ அந்த இணையோட அல்லது காதலோட அல்லது அவரோட கணவரோட அப்படின்னுட்டு கவிதைகள நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ எப்படியான ஒரு உணர்வு, எப்படியான ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளா இந்த கவிதைகள நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமா இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய இந்த கவிதைகள் அனைத்துமே மென் உணர்வுகளையும், பெண்ணுடைய உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய விதமான கவிதைகளா இருந்திருக்கு. இந்த கவிதைகள் பெண்கள் வாசிக்கும்போது அவங்களால முழுவதுமா அர்த்தப்படுத்திக்கவும் முடியும், தன்னை பொருத்தி பார்த்துக்கவும் முடியும் அப்படிங்கிறது கருத்து என்னுடையது. அ இந்த புத்தகத்த உங்களுக்கு நானு அறிமுகப்படுத்தியிருக்கேன். தொடர்ந்து இன்னும் நிறைய புத்தகங்களோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.